अस्सलाम आए बादशाह अंबिया अस्सलाम आए हजरत खैरुल वरा अस्सलाम आए ज़ीनते फर्श ज़मीन अस्सलाम आए जानशीन अर्श बरी अस्सलाम आए ताजदार रहनुमा अस्सलाम आए इफ्तिखार हलता रहमत कुन नजर बरहा नज़ारम या रसूलल्लाह रहमत कुन नजर बरहा नज़ारम या रसूलल्लाह ग़रीबन बेनवायम खाकसारम या रसूलल्लाह ग़रीबन या रसूलल्लाह ग़रीबन नदारम दर जहान जुस्तु हबीबन अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यदिना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा bi an tusalli alayhi லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொண்ட மூமினின்களாகிய ஈமான்தாரிகளாகிய நாம் எல்லா தினமும் ஒவ்வொரு நாளும் 17 முறை கட்டாயம் கம்பல்சரியாக நாம் எல்லாம் வல்ல ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய ஹதரத்துல் இலாஹியாவுல முனாஜாத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஃபர்லாக நிர்பந்தமாக ஃபர்லாயினா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மாஷா அல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஒரு நாளைக்கு என்ன 17 தரம் கம்பல்சரி கேட்டே ஆகணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். 17 முறை என்ன கம்பல்சரி ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்டாகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல 17 தரம் என்ன 17 ரகாத் ஃபரதான தொழுகை. ஃபஜர் 2 ரகாத், லுஹர் 4 ரகாத், அசர் 4 ரகாத், மக்ரிப் 3 ரகாத், இஷா 4 ரகாத். டோட்டல் எத்தனை?
17 times compulsory இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் இடத்துல என்ன 17 தடவை கேட்கணும், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஹதரத் இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா. இமாம் ஹசன் பஸரி யாரு? உம்முல் மோமினின், நம்முடைய ஆரிய தாய் ஹஸரத்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தர்பியத்துல வளர்ந்தவங்க. உம்மு சல்மா நாயியுடைய ஹாதிமத்துடைய மகன் தான் ஹசன் பஸரி. ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா ஹஸரத்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஹாதிமா இருந்தாங்க. அப்போ ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குழந்தையா இருக்கும் போதே உம்மு சல்மா நாயி வீட்டுக்கு ஹிதமத்துக்கு போகும்போது அவங்க அம்மாவை தூக்கிட்டு போவாப்புல. குழந்தை ஏதாவது என்ன அழுதுச்சுன்னு சொன்னா உம்மு சல்மா நாயி தான் பிள்ளைய ராராட்டுவாங்க. ஒரு பெரிய பாக்கியவான் ஹசன் பஸரி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜௌஜாய் முகத்தஸாவான ஜௌஜாய் முத்தஹராவான சாபிகூன் அவ்வளவுள்ள உள்ள சஹாபியாவான முஹாஜிர் சஹாபியா, மிகப்பெரிய ஜாஹிதா, நம்முடைய ஆரிய தாய் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ஸலாமுல்லாஹி அலைஹா வஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹரத் அனாமினாஹி அவர்களுடைய தர்பியத்துல அவங்க என்ன வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. இந்த இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹசன் பஸரியுடைய அசாத்தீதின்கள் உஸ்தாத்மார்லாம் யாரு? உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்தது ரயீசுல் முஃபஸ்ஸிரின் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அடுத்தது பாபா மதீனத்துல் இல்ம் நஃப்ஸ அத்ஹர முஹம்மதி சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹி ஸலாத்து வ தஸ்லீம் அஃபாத அலைஹில் பரக்காத் மின்ஹு சையதுனா அலி நாயத்துடைய பிரதானமான சிஷ்யரும் முரீதும் ஹலீஃபாவும் அவங்கள தான் ஹாஜகான சில்சிலா சிஸ்தியுடைய ஹிலாஃபத் முஸ்தல்சலாவது சுல்தான் அவுலியா ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி நாயத்துடைய ஹதரத் ஷரீஃப். இப்படிப்பட்ட ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிப்போர்ட் செய்றாங்க. இப்ப ஹசன் பஸரியை பத்தி உங்களுக்கு எதுக்கு தாரீஃப் கொடுத்தேன்னா, இப்போ நாம அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜா நாயத்துடைய மதது ஹிமாயத் ஹிஃபுல் ஷரீஃப் கொண்டு ஹாஜா நாயத்துடைய ஜத்துல் கரீமான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப வகர்ரம மஜ்ஜத வாதா நாயக கோமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் உடைய இன்றைய ஈத் ஃபர்ஹ் வ சுரூர் மௌலிதுல் கரீம் மஜ்லிஸ்ல நாம மாஷா அல்லாஹ் காணக்கூடிய சப்ஜெக்ட், நம்ம பார்க்கிற சப்ஜெக்ட் மாஷா அல்லாஹ் என்ன? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தஷ்ரீஹாத் சப்ஜெக்ட், இதோடைய இந்த இல்ம் யார் அறிவிக்கிறா? ஹசன் பஸரி தான் இதை அறிவிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் யார்கிட்ட இருந்து கேட்டு? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட இருந்து கேட்டு. மாஷா நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கண்மணி நாயகத்துடைய ஏராளமான மௌலீதுகள் இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை. நாயகத்துடைய ஹதரத்துல் குதுசியாவிலேயே, கண்மணி நாயகத்துடைய ஹதரத்துல் குதுசியாலேயே நாயகத்தை புகழ்ந்து பாடக்கூடிய மாதிஹீன்கள் மாஷா அல்லாஹ் புலவர்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இருந்தாங்க. சஹாபாக்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல. மாஷா அல்லாஹ் இத்தனை பேரு 500 பேருக்கு மேல இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல. கண்மணி நாயகத்துடைய மாதிஹீன்கள்ல ஒரு மாதிஹி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹு ஃபித்தராமி நாயகம் அவர்களுடைய மூத்த சகோதரரான நாயகத்துடைய அம்மான ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு மாதிரி. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய மாதிரி. மாஷா
அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன நாயகத்துடைய ஹதரத்துல் குதுசியால கண்மணி நாயகத்தின் மீது அப்பாஸ் ரலியல்லாஹு பாடுற நிறைய மதுஹ் இருக்குது மாஷா, நிறைய மதுஹ் இருக்குது. விளங்குச்சா, புரியுதா? அப்ப மாஷா அல்லாஹ் இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்கள மாதிரி என்ன 500 பேர், ஏன் நம்முடைய ஆயிரு தாயான உம்முல் மூமினீன் சையதா ஆயிஷா துஹரா ஸலாமுல்லாஹி அலைஹா வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரத் உம்மா ஆயிஷா நாயி பெரிய மாதிஹா மாஷா, ஆயிஷா நாயி மாஷாஅல்லாஹ் பெரிய மாதிஹா, நாயகத்துடைய பெரிய மாதிஹா மாஷா. இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதுஹ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் என்ன ஏராளமான மதுஹ் ஷரீஃப் இருக்கு. ஆனா அத்தனை மதுகளையும் ஆலா தரஜால உள்ள மதுஹ், அதாவது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மதுஹ் ஷரீஃபும், எல்லா நாத் ஷரீஃபும், எல்லா நஷீத் ஷரீஃபும், எல்லா அபியாத், குர்பாக்கு பார்க்குற ஆளுக்கு அபியாத்துங்கிறது என்ன? பைத்து நம்ம சொல்றோமே, பைத்துடைய புளூரல் அபியாத். எல்லா மௌலீத் ஷரீஃப் எல்லாமே அஃதலானது. ஆனா இது அத்தனையிலையும் ஆலாவானது எதுன்னு சொன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது, ரசூலுல்லாஹ்வை உள்ளபடி தெரிஞ்சது ஒரே ஆளு தான், வேற யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வை உள்ளபடி தெரிஞ்சது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹகீகத்துல் கரீமை அப்படியே அந்த ஐனியத்தை அறிஞ்சது ஒரே ஒரு ஆளு தான், வேற யாரும் கிடையாது. அந்த ஆளு தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அது யாரு? சுப்ஹுல் குத்தூஸான இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ் துல் ஜலாலுக்கு மட்டும்தான் தெரியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீகத்துல் கரீம் என்னன்னு சொல்லுங்க. இப்ப கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்துடைய ஹல்வத்திலே ஜல்வத்திலே ஹித்மத் ஷரீஃபில் இருந்தாங்க. அந்த சித்திக் நாயகத்தை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால சித்திக் நாயகத்தை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு சொல்றாங்க, யா அபூபக்கர் லா யஅரிஃபனி ஹகீகதி. மற்ற சஹாபாக்கள்ட்ட சொன்னா அது வேற விஷயம், கல்வத்திலையும் செல்வத்திலையும் கூட இருந்தவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாயகன் திருவாக்கு சொல்றாங்க, ஓ அபூபக்கரே லா யஅரிஃபனி, என்னை யாராலையும் என்னுடைய யதார்த்தத்தை விளங்க முடியாது, சிவாய ரப்பி, என்ன ரப்பை தவிர வேற யாராலையும் என்ன விளங்க முடியாது. புரிஞ்சா? அப்ப அல்லாஹ்வுடைய நாத்து ஷரீஃபுடைய பெரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாத்து ஷரீஃபுடைய பெரிய நாத்து எது? அல் குர்ஆனுல் கரீம். நாயகத்துடைய நாத்து ஷரீஃபுடைய பெரிய நாத்து நம்ம சொல்லலாம், முத்தே மாணிக்கமே மரகதமே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு என்ன பெரிய விஷயமா? நான் கூட ஒரு மது கேட்குவேன், புள்ள வைக்குவேன், நன்மை குண வைக்க முடியும். ஏன்னா இது முத்து மரகத மாணிக முத்து மாணிக்க மரகதமேன்னு ஒரு நஷீத் வரும், ரொம்ப விரும்பி நான் கேட்கறது ஒன்று. புரிஞ்சா? நம்ம என்னத்தை சொன்னாலும் முத்து மாணிக்க மரகதம்னா என்ன? இந்த உலகத்துல அஸ்பாபு நுசூலுடைய இல்முல அஸ்பாபு நுசூல்னா புரியுதா? ஒரு ஆயத்து எந்த விஷயத்துக்காக நாசில் ஆனிச்சு, எந்த விஷயத்துக்காக ரீசன் ஆனிச்சுன்னு உள்ள விஷயம். ஒரு ஆயத்து இப்ப மாஷா அல்லாஹ் என்ன சூரத்துல் கௌசர், இன்னா அதைனாக்கல் கௌசர் சூரத் ஷரீஃப் எப்ப நாசில் ஆனிச்சு, அது நாசில் ஆவறதுக்கான சபபு என்ன? புரிஞ்சா? இப்படி ஒவ்வொரு ஆயத்து ஷரீஃபும் அல்லாஹ் நாசில் ஆக்கிறதுக்கான அஸ்பாபுகள் என்னங்கிற இந்த அஸ்பாபு நுசூலுடைய இல்முல மிகப்பெரிய மாஹிர் மாஷா அல்லாஹ் முஃபஸ்ஸிர் ஆலா இமாம் வாஹித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட தஃப்சீர் மாஷா அல்லாஹ் தஃப்சீர் வஸீத் ரொம்ப மஷஹூரான பெரிய தஃப்சீர் வஸீத் மாஷா அல்லாஹ். அந்த தஃப்சீர் வஸீத்ல அல்ஹம்துலில்லாஹ்
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ரிவாயத்துல ஒரு ஹதீஸ் கொண்டு வராங்க. என்ன ஹதீஸ்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம்கள், கண்மணி நாயகத்துடைய ஹுத்தாமே கிராம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅலைனி ஷரீஃபைன் தஹத் முபாரக்காவுல கண்மணி நாயகத்தால் கபூல் செய்யப்பட்ட நாயகத்துடைய உஷாக்கான குலாமான குலாமின்களில் நம்மையும் நம்முடைய அஹ்லையும் அஹ்பாபுகளையும் நாயகத்துடைய சிபத்துல் கரீமான ஹாஜா நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضلி வ ரசூலுஹு. கண்மணி நாயகத்துடைய ஹாதிமின்கள் ஹுத்தாம்கள் மட்டும் சொர்க்கத்தில் எத்தனை பேர்னா, நாயகத்துடைய ஹாதிம்கள், ஹாதிம் நல்ல கவனிக்கணும். மீலா ஷரீஃபுல் மஸாரா என்ன மௌலிது ஓதுறது பெரிய பாக்கியம். எந்த நாயகத்துக்கு நம்ம மௌலிது ஓதுறோம், நீ ஓதுற மௌலிதை விட பெரிய மௌலிது மாஷாஅல்லாஹ். நான் இப்ப சொல்ற இந்த விஷயம், ஏன்னா அந்த மௌலிதுக்குள்ள இந்த விஷயம் இல்ல, இது இருக்குது தஃப்சீர்ல. இமாம் வாஹிதுடைய தஃப்சீர், தஃப்சீர் வசீத், அதுல வருது ஜன்னத்துல சொர்க்கத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்தாம்கள் ஹாதிம்கள் மட்டும் மாஷாஅல்லாஹ் 10 லட்சம் பேர். நாயகத்துக்கு ஹாதிம்கள் மட்டும் 10 லட்சம் பேர். புரிஞ்சா? 10 லட்சம் ஹாதிம்களுக்கும் 10 லட்சம் முத்து மரகத மாணிக்கத்தாலான பேலஸ் இருக்கும் மாஷாஅல்லாஹ். ஒவ்வொரு ஹாதிமுக்கும் பேலஸ் இருக்கும். 10 லட்சம் ஹாதிம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுத்தாம்களுக்கு மாஷாஅல்லாஹ் ஜன்னத்துல பேலஸ் 10 லட்சம் பேர். மறந்துடாத. தஃப்சீர், தஃப்சீர் வசீத், இமாம் வாஹிதியுடைய தஃப்சீர் மாஷாஅல்லாஹ். அஸ்பாபு நுசூல்ல எல்லா முஃபஸ்ஸிர்களும் இவங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அஸ்பாபு நுசூலுடைய இல்முல மிகப்பெரிய மாஹிர் இமாம் வாஹித். அவங்களோட தஃப்சீர் வசீத்ல வருது மாஷாஅல்லாஹ். எந்த நாயகத்துக்கு நம்ம மீலாது செய்றோம், ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் கொண்டாடுறோம். அல்லாஹு அக்பர் கபீரா. மாலிகுல் முல்க் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால், அவன் ஹபீப் அக்ரமான வஜூத் ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷாஅல்லாஹ் மாலிகுல் முல்கா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். சொர்க்கத்துல மாஷாஅல்லாஹ் நாயகத்துடைய ஹுத்தாம்கள் 10 லட்சம் பேர். அந்த 10 லட்சம் பேருக்கு மாஷாஅல்லாஹ் என்ன பேலஸ் இருக்கு, முத்து மரகத மாணிக்கத்தாலான பேலஸ் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? நடந்ததா? நாயகத்துடைய அஸமத் ஷரீஃபை படிச்சு மாஷாஅல்லாஹ் காஜா நாயத் ஃபைசான்ல எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் பயான் செய்யுங்க மாஷாஅல்லாஹ். நீங்களும் காதிமாவுவீங்க. உங்களுக்கும் பேலஸ் உண்டு, முத்து மரகத மாணிக்கத்திலான பேலஸ் இருக்குது. 10 லட்சம் பேலஸ் இருக்குது மாஷாஅல்லாஹ். விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத் ஷரீஃபை நாம அறியறதுக்காக அல்லாஹ் நம்மள படைச்சே இருக்கான். நம்ம தஹ்லீக் உடைய மக்சத் முராத் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸீமுஷ் ஷான் அஸமத்துல் அக்பரை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய தௌஃபீக்ல அல்லாஹ் நமக்கு ரசூலுல்லாஹ்வை ஆமீன் ரசூலுல்லாஹ்வுடைய அஸீமுஷ் ஷானை அல்லாஹ் நமக்கு எப்படி காட்டி தரானால் குர்ஆனுல் கரீம்ல, அதை நாம படிக்கிறதுக்கு, அதில் நாம அர்ப்பணமாவதற்கு, ஃபனா ஆவதற்கு, குர்பான் ஆவதற்கு தான் அல்லாஹ் நம்மளை தஹ்லீக் செஞ்சிருக்கிறான். அதுதான் இந்த ஆயத்தோட முராது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் மாஷாஅல்லாஹ். யஅபுதுன் ஐபலில் யஅரிஃபூன் மாஷாஅல்லாஹ். அது தஃப்சீர் வேறல பேரும் மக்சத் இதுதான். நான் குலாசா சொல்லி முடிக்கிறேன். அது ஹாஜா நாயத்துல மாதிரி ஹிமாயத்துல தஃப்சீர் தனியா பார்க்கலாம். குலாசா இதுதான். இது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்துல் அக்பர் என்ன மாரிஃபா செய்யறதுக்கு தான், மாரிஃபா செய்யறதுக்கு தான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம்மள என்ன தஹ்லீக அல்லாஹ் செய்திருக்கிறான். மாஷா
அப்ப நாயகத்துடைய ஹாதிம்கள் மட்டும் 10 லட்சம் பேர் மாஷா சொர்க்கத்துல ஜன்னத்துல அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொர்க்கத்துல நாயகத்துடைய ஹாதிம்கள் எத்தனை பேரு? 10 லட்சம் பேர் மாஷா அல்லாஹ். 10 லட்சம் பேருக்கு முத்து மரகத மாணிக்கத்திலான பேலஸ் இருக்கு. 10 லட்சம் பேலஸ் இருக்குது மாஷா. புரிஞ்சா? खाजा मोइनुद्दीन चिश्तीயுடைய ஃபைது பரக்கத்துல ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேனி ஷரீஃபை தஹத் முபாரக்கால மக்பூலான நாயகத்துடைய உஷாகான குலாமான குலாமின்களான நாயகத்துடைய குத்தாம்கள் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அலைனா நம்முடைய ஆபா வஜிதா அத்தல் கியாமத் நம்முடைய நஸ்லையும் அல்லாஹ் கபூல் செய்வார். ஆமீன். அதுதான் சாதத்து தாரே. ஷஹாதத்து தாரே. 10 லட்சம் பேலஸ் அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்துடைய ஹாதிம்களுக்கு மாஷா அல்லாஹ். ஹாதிம்கள் இந்த 10 லட்சம் பேலஸ் மாஷா அல்லாஹ் முத்து மரகத மாணிக்கத்திலான நாயகத்துடைய ஹாதிம்களுடைய பேலஸே முத்து மரகத மாணிக்கமா இருக்கும்போது அந்த நாயகத்தை போய் நம்ம முத்து மரகதம்னு சொன்னது அல்லாஹ்வுடைய நூர்லப்பா அவர்கள். அல்லாஹ்வுடைய நூர் மாஷா அல்லாஹ். நூர் மாஷா. அதனாலதான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? என் அடியார்களே மூமினீன்களே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான நான் உங்களை கல்புல கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன் என்னுடைய தௌஃபீகால. நீ என்கிட்ட கேளு, ஒரு நாளைக்கு 17 தரம் 17 டைம்ஸ் கேளு. இஹ்தினா யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டல்லா, திறந்து காட்டல்லா, சிராத்துல் முஸ்தகீம திறந்து காட்டல்லா. சிராத்துல் முஸ்தகீம் மாமானா, சிராத்துல் முஸ்தகீம் மாமானா குதுவத்து தாபீன் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. ஹசன் பஸ்ரியும் அபுல் ஆலியா பெரிய தாபியோ அபுல் ஆலியா ரெண்டு பேரும் மாஷா அல்லாஹ் ரயீசுல் முஃபஸ்ஸரின் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட கேக்குறாங்க. இப்னு அப்பாஸ் கேக்குறாங்க ஹசன் பஸ்ரியும் அபுல் ஆலியாவும் சையதி சிராத்துல் முஸ்தகீம் மா மானா சிராத்துல் முஸ்தகீம் மா மானா மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய அஸமத்து ஷரீஃப்ல மாரிஃபா செய்யறதுல லஸ்ஸத்தும் தலபும் அதுல என்ன, அதாவது ஷௌக்கும் தௌக்கும் யாருக்கு ஏற்படும் சொன்னா மூமின்களுக்கு தான் ஏற்படும். ஆமீன். இப்போ உம்மு சல்மா நாயுடைய தர்பியத்துல வளர்ந்தவங்க ஹசன் பஸ்ரி. சையதுனா பாபா மதீனத்துல் இல்ம் அலி நாயத்துடைய தஸ்கியத்துல பெற்றவங்க ஹசன் பஸ்ரி. அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் அந்த ஆசை வரும். அல்லாஹ் அந்த ஆசையை நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஆமீன். கேக்குறாங்க போய் யார்கிட்ட? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாட்ட இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேக்குறோம். அல்லாஹ்ட்ட இஹ்தினா காட்ட அல்லாஹ் ஸிராத்தல் முஸ்தகீம் மா மானா ஸிராத்தல் முஸ்தகீம். ரயீசுல் முஃபஸ்ஸரின் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா மாஷா அல்லாஹ் என்ன ஜவாப் கொடுக்கறாங்க? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்துல் முஸ்தகீம் ஸிராத்துல் முஸ்தகீம் மாஷா அல்லாஹ் ஹுவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிராத்துல் முஸ்தகீம் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி. சிராத்துல் முஸ்தகீம் இஹ்தினா காட்டல்லா. புரிஞ்சா? சூரத்துல் ஃபாத்திஹால நமக்கு அல்லாஹ்க்கு இடையில வரக்கூடிய முதல் முனாஜாத் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தான். அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய துஆ இது. அல்லாஹ் நமக்கு படிச்சு தர்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பஸ்மலா ஷரீஃப் அல்லாஹ்வுடைய ஹம்து சனா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தாரீஃப், அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய ஔசாஃப், மாலிக் யௌமிddin அல்லாஹ்வுடைய சல்தனத், இய்யாக நஅபுது அல்லாஹ்வுடைய இலாஹியத், வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல நாங்க தேவையாவறோம்ல. என்ன தேவை? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ்ட்ட நாம செய்யக்கூடிய அவ்வல் இஸ்திஆனா எது? ஸிராத்தல் முஸ்தகீம காட்டணும். அல்லாஹு அக்பர். ஸிராத்தல் முஸ்தகீம காட்டணும். மாஷா அல்லாஹ். ஸிராத்தல் முஸ்தகீம காட்டணும்.
மாஷா அல்லாஹ். ரபியுன் நூர் வந்து நமக்கு சிராத்த முஸ்தகீம காட்டுது. மாஷா அல்லாஹ். ரபியுன் நூர் வந்து மாஷா அல்லாஹ். ரமதான்ல குர்ஆன் வந்துச்சுன்னு சொன்னா ரபியுன் நூர்ல மாஷா அல்லாஹ் குர்ஆனை மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன வாங்கி தந்த நூர் வந்துச்சு. புரிஞ்சா? குர்ஆனை நமக்கு வாங்கி தந்த நூறு வந்துச்சு. மாஷா அல்லாஹ். விளங்குதா? நூறு இல்லாம குர்ஆனை படிக்க முடியாது, லைட் இல்லாம குர்ஆனை படிக்க முடியாது. புரிஞ்சா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம நமக்கு என்ன குர்ஆன் மூலமா நமக்கு ஒரு மன்ஃபாத் உண்டாகாது. குர்ஆன் மூலமா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்னு சொன்னா அங்க யார் தேவை? ரசூலுல்லாஹ் தேவை. அங்க யார் தேவை? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன தேவையாகுறாங்க. அப்ப இந்த ரபியுல் அவ்வல் வந்து நமக்கு என்ன செய்யுது? நம்ம 11 மாசம் அல்லாஹ்ட்ட கேக்குறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ரபியுன் நூர் வந்து மாஷா அல்லாஹ் ஸிராத்தல் முஸ்தகீம் வந்துருச்சு. ரபியுன் நூர் வந்து மாஷா அல்லாஹ் ஸிராத்தல் முஸ்தகீம் வந்துருச்சு. மாஷா அல்லாஹ். விளங்குதா? அல்லாஹ் நம்மளை என்ன சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுக்கல. சூரத்துல் ஃபாத்திஹா 7 மசானி, இந்த 7 ஆயத்து ஷரீஃப் எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் தரல. அது மட்டுமல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹி கொண்டு வரும்போது வானலோகத்திலிருந்து ஒரு புதுசா ஒரு வாசல் திறந்து அந்த வாசல் வழியா வந்தாப்புல. அந்த வாசல் அதுக்கு முன்னாடி திறந்ததே கிடையாது. தஃப்சீர் இப்னு அப்பாஸ்ல வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட 40,000 ரஹ்மத்துல் மலக்குகள் வந்தாங்க. அந்த மலக்குகள்லாம் 6வது வானத்தையே கண்டது கிடையாது. அவங்களாம் பைத்துல் மாமூர் இருக்கிறவங்க. 7வது வானத்துல பைத்துல் மாமூர்ல எங்க கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களோ அந்த வானலோகத்துடைய காபத்துல்லாஹ் மலக்குகளுடைய காபா ஷரீஃபில் இருக்கிறவங்க 40,000 மலக்குகள் மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட வந்தாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா வஹி வரும்போது நாயகம். இப்படிப்பட்ட சூரத்துல் ஃபாத்திஹால சப்ஜெக்ட் என்னங்க? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான். மாஷா அல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சப்ஜெக்ட். மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் 11 மாசம் ஜெக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். விளங்குதா? 11 மாசம் கேட்கிறோம். இந்த ரபியுன் நூர்ல தான் ஸிராத்தல் முஸ்தகீம் மாஷா அல்லாஹ் என்ன 11 மாசமா என்ன காணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே கிடந்தீங்களப்பா, இது வந்துட்டப்பான்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன நம்போன்ற ஆஜிஸின்களான ஆசியன்களான ஃபுகராக்களான துஆஃபாக்களான மசாக்கின்களான நாகிஸின்களான ஜாஹில்களான நம்மீது மாஷா அல்லாஹ் ரஹ்மத் காட்டி அல்லாஹ்வுடைய வஜூத ரஹ்மத்தான ஸிராத்தல் முஸ்தகீமான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம ஜதவல்லம் தஷ்ரீஃபுல் கரீம் ஆவரா. நாயகம் தஷ்ரீஃபுல் கரீம் ஆவரா. அப்ப ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஹசன் பஸ்ரி என்ன ஸிராத்தல் முஸ்தகீம் மானா யா சையதி, ஸிராத்தல் முஸ்தகீம் அதுக்கு முராத் என்ன, மானா என்ன? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரئيسுல் முஃபஸ்ஸிரீன் தஃப்சீர் கொடுக்குறாங்க. ஸிராத்தல் முஸ்தகீம் ஹுவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அப்போ அல்லாஹ் என்ன வச்சுக்கிற ஸிராத்தல் முஸ்தகீம் யார் ஓதணும்? அபூபக்கர் சித்திக் நாயகம் ஓதணும். இதுல ஸிராத்தல் முஸ்தகீம் அவங்களும் ஓதணும். விளங்குச்சா? எல்லாரும் ஓதணும். அப்ப அல்லாஹ் வச்சுக்கிறான், யா அபூபக்கர், யா அலி, யா உமர், யா உஸ்மான், யா சஅத், யா கௌசுல் ஆலம், யா ஹாஜா மொயினுத்தீன், நீங்க எல்லாருமே என்று கேட்டுக்கிட்டு. காரணம் மாஷா அல்லாஹ் என்ன, என் ஹபீப் அக்ரமுடைய ஜாத்த குதுசுல் ஆலியா, அது என்ன, அதோடைய அலமது ஷரீஃப் பிலா ஹத் பிலா அதத். அதனால என்ன, அது நீங்க அறிய அறிய மாஷா அல்லாஹ்
ஜதீதான ஒவ்வொரு மராத்தி பாத்துகளும் ஓப்பன் ஆகிட்டே போகும் மாஷா. அந்த ஜாத்த குதுசியாவை என்ன தவிர அல்லாவை தவிர வேற யாராலையும் அதை அறிய முடியாது. அது சிர்ருல் மசூர், அது சிர்ருல் மசூர். அத அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹாஜா மொயினுத்தீனுக்கு திறந்து காட்டினதுனால தான் ஹாஜா மொயினுத்தீன் சொன்னாப்புல ஜானஷீன் அர்ஷே பரீன் மாஷா அல்லாஹ். ஏய், நீங்க நினைக்கிற மாதிரி என்ன மக்கத்துல மௌலிதுல் கரீமாயி மதீனத்து முனவரால விசால் முபாரக்கான ஜாத்த குதுசியா மட்டுமல்ல, ஜாத்த முஹம்மதி அல்லாடைய அரிசில வாழக்கூடிய நூறு. அது மாஷா அல்லாஹ் ஜானஷீன் அரிஷே பரி. நீங்க என்ன மாரிஃபா செய்யற மாதிரி மக்கா முகர்ரமால மௌலிதுல் கரீமாயி மதீனா முனவரால விசால் முபாரக்கான ஜாத் ஷரீஃப் மட்டுமல்ல, ஜாத்த முஹம்மது ரிஃபாத்துல் அக்பர்னா அது மகா விசாலமானது. அல்லாஹ் அர்ஷுல் அலீம தஹ்லீக் செஞ்சிருக்கிறது. அந்த நூற அல்லாஹ் அங்க வைக்கத்தான் படைச்சுக்கான் தவிர அல்லாஹ்க்கு அரசு குருசெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் விட்டு மகா பரிசுத்தமான சுப்ஹானல்லாஹ் அம்மா யசிஃபூன், சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். அல்லாஹ்க்கு என்ன தேவையில்லை? அரிஷ் தேவையில்லை, குருஸ் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் அதெல்லாம் விட்டு மகா பரிசுத்தமான. அப்ப அரிசி யாருக்கு? அரிசி யாருக்கு? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் அரிசி மாஷா. நாயக மசாலா என்ன? இஸ்திராஹத் செய்யறதுக்கு. நாயகம் இஸ்திராஹத் ஷரீஃப் செய்யறதுக்கு தான் அரிசுல் ஆதீம் மாஷா அல்லாஹ். அதுதான் ஹுசூர் கரீம் நவாஸ் மக் மாஷா ஜானஷீன் அரிஷே பரி சொல்லிட்டாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் காலம் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏதன சிராத்துல் முஸ்தகீம், ஏதன சிராத்துல் முஸ்தகீம், ஏதன சிராத்துல் முஸ்தகீம். ஒரு மாங்கொட்டையை போட்டு மாமரம் வளர்ந்துக்கிட்டே வருது. எப்போ மாம்பழம் வரும், எப்போ மாங்காய் வரும், மாங்காய் வரும், மாங்காய். மாம்பழம் என்ன அது பூ வந்துருச்சு, காய் வந்துருச்சு, பழம் பழுத்து உணவுற அந்த காலம் வசந்த காலம் மாஷால். அது ரபியுன் நூர் மாஷால். இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம் நமக்கு மாஷால் தஷ்ரீஃபுல் கரீமாயி. என் அடியார்களே, காலமெல்லாம் என்ன காணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தீங்க. இதை நான் வந்துட்டேன் மாஷா அல்லாஹ். இதோ நான் வந்துட்டேன்னு சொல்லி தன்னுடைய தஷ்ரீஹாத் ஷரீஃப மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலமு ஷஹாதால கொடுத்த இந்த ரபியுன் நூரான ஷஹரு நூருக்கு சமமான மகா சந்தோஷமான மாசம் என்ன? ஒன்றும் கிடையாது மாஷா, ஒன்றும் கிடையாது மாஷா. இத அல்லாஹ் நமக்கு என்ன ஆழத்துக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுக்க முன்னாடி நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு அவுலியாக்கள்ல மிகப்பெரிய வலியத்துல் குப்ராவான, குத்துபியத்துல் குப்ராவான, கௌசியத்துல் குப்ராவான, சித்திகத்துல் குப்ராவான உம்ம ரசூலுல்லாஹ் மக்தூமாய காயினாத் மௌலாத்தினா சையதா ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரகாத் மின்ஹுமா ஃபித் ஆமீன். எஜமானிமா ஆமினா நாயத்துக்கு அல்லாஹ் திறந்து காட்டிட்டான் மாஷா அல்லாஹ். ஆமினா நாயத்துக்கு அல்லாஹ் திறந்து காட்டிட்டான். அதனால தான் இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் ஆயத்து நாஸில் ஆவறதுக்கு முன்னாடியே காலத்தை கடந்த கண்மணி நாயகம் 5 வயசு பிள்ளையா இருக்கும் போதே, நாயகம் 6 வயசு பிள்ளையா இருக்கும் போதே உம்மா ஆயிஷா நாயகி, உம்மா ஆமினா நாயகி மாஷா அல்லாஹ் இந்த ஆரத்துக்கெல்லாம் பிஷாரத் கொடுக்குறாங்க. தரக்து கைரா, ஓ அல்லாஹ்வுடைய படைப்புகளே, நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைருல் அக்பரை நான் கொடுத்திருக்கிறேன். தரக்து கைரா, நான் பெற்றெடுத்த மாணிக்கம் இருக்குதே, நான் பெற்றெடுத்த அந்த அல்லாஹ்வுடைய ஜோதி பிரகாசம் இருக்குது, அதை விட அல்லாஹ்வுடைய ஹதரத்துல மிகப்பெரிய கைருல் அக்பர் வேற எதுவும் கிடையாது. தரக்து கைரா வலத்து துஹ்ரா. சையதா ஆமினா நாயகியுடைய குத்துபாத் ஷரீஃப், உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலியத்துல் குப்ரா, குதுபியத்துல் குப்ரா, கௌசியத்துல் குப்ரா, சித்திகத்துல் குப்ரா, உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எஜமானிமா ஆமினா நாயகியுடைய விலாயத்து என்ன?
இந்த ஆழத்துல யாரும் அடையல. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய விலாயத்து கூட சையதா ஆமினா நாயத்துடைய நாலேஜ் சரிப்படி தஹஜ்ஜுத் முபாரக். அவ்வளவு பெரிய ஆலிஷான் வலியத்துல் குப்ரா சித்திகத்துல் குப்ரா சையதா ஆமினா அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் தன்னுடைய அந்த தெய்வீக ஜோதியை தன்னுடைய சதுர ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் முஆனகா செஞ்சுக்கிட்டு உம்மி துஹரா ஷரீஃபா طيبா தாஹிரா ஜாஹிதா ஆலத்துக்கெல்லாம் பிஷாரத் கொடுக்குறாங்க. தரக்து கைரா தரக்து கைரா. ஆலத்து மக்களே, அல்லாஹ்வுடைய மக்லூகாத்துகளே, தரக்து கைரா, நான் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கைருல் அக்பரை கொடுக்கிறேன். அந்த கைருல் அக்பர் என்ன? வலத்து துஹரா வலத்து துஹரா. சுப்ஹானல்லாஹ். எஜமானி ஆமினா நாயகத்துடைய பத்தன் அத்தஹர் எவ்வளவு பெரிய மகா விசேஷம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய 110 மாசம் வாசம் செய்த வாசஸ்தலம் அது. மாஷாஅல்லாஹ். நாயகம் சந்தோஷமாக என்ன உம்மி உம்மி உம்மின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன அன்போடு அழைத்த உம்மி துஹரா சித்திகத்துல் குப்ரா சித்திகத்துல் குப்ரா. பெரிய பானசி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். வஃபாக்களான ஃபுகராக்களான ஆஜிஸீன்களான நாகிஸீன்களான நமக்கு மாஷா அல்லாஹ் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கதமைனி ஷரீஃபை நூறான என்னுடைய அருமை உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அவங்களோடு மாஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈதுல் அதாவது நோம்பு பெருநாள் மாஷா அல்லாஹ் நோம்பு பெருநாள் அல்ஹம்துலில்லாஹ். ஈதுல் ஃபித்ர் தான் நோம்பு பெருநாள். இப்ப ஈது ஃபரஹ சுரூர்ல இருக்கிறதுனால வேற எல்லா பேருனா எனக்கு மறந்து போயிடுச்சு. நோம்பு பேருனாக்கு என்ன பேருன்னு வரமாட்டேங்குது. அது என்ன? ஈதுல் ஃபித்ரா. ஈதுல் ஃபித்ர் மாஷா அல்லாஹ். ஈது ஃபரஹ சுரூர் புரிஞ்சா? பிஹெச்டி படிச்ச ஆளுக்கு 5ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குதுல, ஞாபகம் இருக்குமா? அது மாதிரி மாஷா அல்லாஹ் ஈது ஃபரஹ வ சுரூர். இதுல என்ன? ஈதுல் ஃபித்ர். ஆனா அந்த ஈதுல் ஃபித்ர் அவங்க ஈது ஃபரஹ வ சுரூர் மாஷா அல்லாஹ். ஹாஜா நாயத்துலே கிதாத்து தையிபான என்னுடைய அருமை உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட மாஷா அல்லாஹ் எங்க எல்லாரையும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு போனாங்க. நாயகத்துடைய அருமை உம்மாவுடைய நாலேனி ஷரீஃப் என தக்பீர் செஞ்சு மாஷா அல்லாஹ் அபவாசில போய் ஜியாரத் செய்யற தௌஃபீக் ரப்புல் ஆலமீன் கொடுத்தா மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அன்னைக்கு எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஹதரத்துல் இலாஹியோட ஆவாஸ் அல் கைபியத் கல்புக்கு கேட்டுச்சு மாஷா அல்லாஹ். யா அய்யத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபி இபாதி வத்குலி ஜன்னத். முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு வந்தோம் மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? காரணம் என்ன? சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதரத்துல் கரீம் அவ்வளவு பெரிய ஆலா தரஜால உள்ள அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாதுவோடு நாயகம் அவர்கள் என்ன மகா கௌரவத்தோடு கண்ணியத்தோடு நின்று ஜியாரத் ஷரீஃப் செஞ்ச அந்த முபாரக்கா ரௌதத்துல் கரீம போல என்ன இந்த உலகத்துல வேற எந்த ரௌதா ஷரீஃபும் கிடையாது. புரிஞ்சா? எத்தனை தடவை நீ உம்ராக்கு போ, அதுக்கு போய் இதுக்கு போய் எடுத்துக்கு வேணாலும் போ மாஷா அல்லாஹ். அபவா ஷரீஃபுக்கு போற அந்த தௌஃபீக் இல்ல காட்டி ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணும் கிடையாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால நாயகம் பிஷாரத்து செய்றாங்க. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்கள் ரிசாலாவுல பதிவு செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால பிஷாரத் செய்றாங்க மாஷா அல்லாஹ். என்ன பிஷாரத்து? கண்மணி நாயகத்துடைய ஹதரத்துல் கரீம்ல நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் கரீமை பார்த்து ரசித்து ருசித்துக்கிட்டு இருக்கிற சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் கொடுக்குறாங்க. எனது அருமை அஸ்ஹாபுகளே, இந்த ஹரம்ல, இந்த மஸ்ஜிதுல, இந்த முஸல்லால இருந்து நான்
உங்களுக்கு இமாம் ஜமாத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, நான் தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது இமாமா இருந்து சூரத்துல் ஃபாத்திஹா நான் திலாவத்து செய்யும் போது என்னுடைய அருமை உம்மா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து முஹம்மத் என்று என்னை அழைத்தால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஃபாத்திஹாவையும் ஸலாத்தையும் நான் தரக்காக்கிட்டு மாஷா அல்லாஹ் லப்பைக லா அஹ்பப்த லப்பைக யா உம்மி லா அஹ்பப்த லப்பைக யா உம்மி, என்னோட அருமை உம்மாவே இதோ ஹாஜர் ஆயிட்டோம்மா, இதோ வந்துட்டோம்மான்னு என் உம்மா முன்னாடி போய் நான் கை கேட்டுக்கிட்டு நிக்குவேன் மாஷா அல்லாஹ். லா அஹ்பப்த லப்பைக யா உம்மி. எப்போ? ஹாலாத்து ஸலாத்துல, முனாஜாத் இலாஹில, சூரத்துல் ஃபாத்திஹாவுல. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நாயகம் நமக்கு எதுக்கு தாரீஃப் செய்றாங்க? தாரணி போற்றும் தண்ணி இரற்ற தஹா முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமைக்குரிய உம்மா நாச்சியாருடைய ஃபக்ர் ஷரீஃப், ஃபக்ர் அத்ஹர் என்ன நம்ம காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏய் என்னுடைய ஆஷிகீன்களே, என்னுடைய அபவைனி ஷரீஃபுடைய அலமத்த மாரிஃபா செய் மாஷா அல்லாஹ். என்னுடைய அருமை உம்மாவுடைய அலீமுஷ் ஷான், எனது அருமை வாப்பா நாயகர் அலீமுஷ் ஷான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய அலமத்த ஷரீஃப் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான படியும் நமக்கு காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுதுதா? புரியுதா? என்னோட உம்மா கூப்பிட்டாங்கன்னா நான் உடனே நான் அப்படி சொல்லல. சஹாபாக்களை பார்த்து நான் இந்த ஹரம்ல நான் உங்களுக்கு இமாமத் செஞ்சுட்டு இருக்கும்போது, நான் சூரத்துல் ஃபாத்திஹா திலாவத்து பண்ணும்போது, முனாஜாத்தை இலாஹில இருக்கும்போது என் உம்மா என்ன முஹம்மத், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நாயகமே எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் திருநாமம் சொல்லி குர்ஆன் ஷரீஃப்ல அழைத்த தங்களுடைய ரப்பே தங்களுடைய திருநாமத்தை சொல்லி கூப்பிடலையா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் குர்ஆன் முழுக்க யா ஆதம், யா நூஹ், யா இப்ராஹிம், யா மூசா, யா தாவூத், யா ஈசா, யா ஜக்கரியா, யா யஹ்யாங்கறான். ஆனா ஒரு இடத்துல கூட கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருநாமத்தை சொல்லி அல்லாஹ் கூப்பிடல. அதுக்கு மாத்தமா நாயகத்தை மதுஹ் ஷரீஃப் அல்காபாஸ், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், யாசீன், طه، யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி. இப்படி அல்லாஹ் கலாமுல்லாஹ் முழுவதும் தங்களை மதுஹ் ஷரீஃப் செஞ்சு கூப்பிடுறானே நாயகமே. ஆமா, அது என் ரப்பு, இது என்னோட உம்மா. புரிஞ்சா? என்னோட உம்மா மாஷா அல்லாஹ். ஆஹா, நாயகத்துடைய அருமை உம்மா, பெருமைக்குரிய உம்மா சையதா ஆமினா அலமத்து ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ். ஆலத்துக்கெல்லாம் உம்மா குத்துபாத் ஷரீஃப் கொடுக்குறாங்க. தரத்து ஹைரா, ஓ உலகத்து மக்களே, நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஹைருல் அக்பரை கொடுக்கிறேன். மாஷா அல்லாஹ். தரத்து ஹைரா, அந்த ஹைருல் அக்பர் என்ன? வலத்து துஹ்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பெற்றெடுத்த பரிசுத்தமான அந்த ஜோதி, சுப்ஹானல்லாஹ், அந்த ஜோதி, அந்த பிரகாசம், அந்த நூரை கொடுக்கிறேன். மாஷா அல்லாஹ். சிராத்த முஸ்தகீம கொடுக்கிறேன். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? உம்மா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிராத்த முஸ்தகீம கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டாங்க, என் அடியார்களே என்கிட்ட கேளு, என் மஹபூபா கரீமா, என் ஹபீப் அக்ரமுடைய உம்மு தையிபா சித்திகத்துல் குப்ரா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த ஹைருல் அக்பரான சிராத்த முஸ்தகீம என்கிட்ட கேளு. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அதாவது சூரியன் சன்செட் ஆயிடுச்சா, சூரியன் மறைஞ்சிருச்சா, மாஷா அல்லாஹ், என்ன 7 தரம் கேளு. சூரியன் மறைஞ்ச பிறகு 7 தரம் கேளு. மக்ரிப் 3 தரம், இஷா 4, 7 தரம் கேளு. என்ன நினைச்சா? சூரிய உதிக்க முன்னாடி, அது லைலும் இல்ல நஹாரும் இல்ல, ஃபஜர் 2 தரம் கேளு. சூரியன் சன்ரைஸ் ஆயிடுச்சு, சூரியன் உதிச்சிருச்சு, டே டைம் 8 தரம் கேளு. லோஹர்ல 4, அசர்ல 4 கேட்டுக்கிட்டே இரு.
மொத்தத்துல என் ஹபீப் அக்ரமுடைய திக்ர் ஷரீஃப் என் அல்லாஹ் காட்டுறான், என் அடியானே எனக்கு உனக்கு இடையில உள்ள தாலுக்கு என் ஹபீப் அக்ரமுடைய மாரிஃபா தான். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அல்லாஹ் நமக்கு ரப்பு, நாம அவனுக்கு அப்து. ரபூபியத்துக்கும் உபூபியத்துக்கும் உள்ள தாலுக் நிஸ்பத் என்ன? அலமத்த முஹம்மதியா அல்லாஹ்ட்ட கேட்கறதா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் மாரிஃபத்தே முஹம்மது, யா அல்லாஹ் ஒரு ஹபீப் அக்ரமுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தெய்வீக பேர்ல திறந்து காட்டல்லா. மாஷா அல்லாஹ். திறந்து காட்டல்லா. இஹ்தினா காட்டல்லா, எங்களுக்கு ஸிராத்தல் முஸ்தகீமா காட்டல்லா. மாஷா அல்லாஹ். ஸிராத்தல் முஸ்தகீமா காட்டல்லா. மாஷா அல்லாஹ். ஸிராத்தல் முஸ்தகீமா காட்டல்லா. மாஷா அல்லாஹ். ربي وارزقنا زيارته قبل قبض الروح والخروج. ربي وارزقنا زيارته قبل قبض الروح والخروج. ربي وارزقنا زيارته قبل قبل الروح والخروج. ربي وارزقنا زيارته قبل قبل الروح والخروج. ربي وارزقنا زيارته قبل قبل الروح والخروج. وجعلك يسعد يا كريم الوالدين حوضك صافي المبارد بردنا يوم النشور. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.